ஸோ இன்றைக்கி 3rd டே சித்திர திருவிழாக்கு வந்து அம்மா வரல, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பிரதர்ஸ் கூடயும் போயிருந்தேன். ஸோ இன்றைக்குமே ஆஸ் யூஷுவல் ரொம்ப சூப்பராக போச்சு டே. எல்லோரும் என்னை நீங்கள் மதுரையா இல்லை வேறு ஊரான்னு கேட்குறீங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். நான் ஒரு ஆக்சுவல் மதுரை பொண்ணு, நேட்டிவ் மதுரை தான். இன்றைக்கும் எப்போயும் போல் நல்ல க்ரௌடு, கிட்ஸுமே அழகழகாக டான்ஸ் ஆடிட்டு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி 3rd டே 4th டேன்னு போக போக சாமி லேட்டாக தான் வரும். ஸோ நாங்கள் வடக்கு மாசி வீதியிலேருந்து தெற்கு மாசி வீதிக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள் போன பாதியிலேயே வந்து கிட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டு அது இதுன்னு ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி இந்த சித்திர திருவிழாவோட ஸ்டோரியில் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தான் சொல்கிறேன். மதுரையில் வந்து 6 மாதம் வந்து மீனாட்சியோட தான், 6 மாதம் வந்து சொக்கனோட ஆட்சியுமா இருந்துச்சு. ஸோ இந்த திருவிழா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 6 மாதம் வந்து மீனாட்சியோட ஆட்சி தான் இந்த சித்திர திருவிழாவோட பேஸ். இது எனக்கு தெரிஞ்சது. ஸோ இன்றைக்கி வந்து மீனாட்சி அம்மன் என்ன வேடத்தில் வந்திருந்தாங்கன்னா, மீனாட்சியும் சொக்கனும் சேர்ந்து போகிறது வந்து கைலாய பர்வத வாகனம், அதுக்கப்புறம் மீனாட்சி மட்டும் போகிறது வந்து காமதேனு வாகனம். ஸோ இன்றைக்கி நல்லபடியாக சாமியையும் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் நம்மளுக்கு தேவையான நொறுக்கு தீனிஸெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக வந்தாச்சு.